சந்தியா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஞாபகம் இல்ல. எவ்வளவு நாளா இதை பாடிக்கிட்டு இருக்கு? இது இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? பாட்டும் தெரியும், பாடவும் பிடிக்கும். ஆனா எப்போ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் தான் உனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து இதே பாடுறேன். ஓ, அதனாலதான் நினைச்ச இடத்தெல்லாம் பாடிக்கிட்டு அலையறியா? நினைச்ச இடத்துலயா? நானா? இந்த பங்களா உனக்கு தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். எங்க? எங்கன்னு சரியா சொல்ல முடியல. சொல்ல முடியும், ஆனா சொல்ல மாட்டேன். சொன்னா எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமேன்னு பாக்குறியா? சொல்லு, இந்த பங்களாவுக்கு எப்பாவது போயிருக்கியா? இல்ல, உண்மையிலேயே இந்த பங்களா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னா இந்த படத்தை எப்படி வரைஞ்ச? என் கற்பனையால. கற்பனையா? இந்த பங்களாவை எப்போ பார்த்திருக்கேன் இப்பதானே சொன்ன. ஒருவேளை இந்த பங்களா மாதிரி உள்ள படத்தை பார்த்திருப்பேன். ஓஹோ, அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எழுதின இல்ல? நான் படம் எழுதுறத நீங்க விரும்பலன்னா இனிமே எழுத மாட்டேன். அந்த விரல்ல என்ன? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லையா? படம் வரையறதுக்காக பென்சில் சீவும் போது பிளேடு அடிக்கடி இப்படித்தான் விரல அறுத்துரும், ரத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? உண்மையை சொல்லு. மௌனம் சாதிச்சே மறைஞ்சு வாழ பார்க்கிற. இனிமே அது நடக்காது. சந்தியா, விதவிதமான வர்ணங்களை பூசி அழகான ஓவியத்தை உருவாக்குற மாதிரி பயங்கரமான உன் சுயரூபத்தை அமைதியான பார்வையாலும் அழகான வார்த்தைகளாலும் மூடி மறைச்சு எங்களை எல்லாம் ஏமாத்த பார்க்கிற. இது ஒரு கற்பனையால எழுதின சித்திரமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இது பேய்களின் பிரதிபிம்பம், பிசாசுகளின் ஞாபக சின்னம். என்னப்பா இது? அவ எவ்வளவு அழகா சித்திரம் வரைஞ்சிருக்கா. இதை இப்படி வீசி எறிஞ்சிட்டியே. அம்மா, நீங்க அவ எழுதின சித்திரத்தை தான் பாக்குறீங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ உருவம் மாறிக்கிட்டே இருக்கிற விசித்திரத்தை நீங்க பார்க்கலம்மா, பார்க்கல. இங்க ஏன் வந்து? உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் விட்டு பேசலாம் தான் வந்தேன். என்கிட்ட இருந்து ஏன் இப்படி விலகி விலகி போறீங்க? எதுக்காக என்ன வெறுக்கிறீங்க? எதுக்காக? பூமிக்கு மேல ஆகாயம் இருக்க, அது எதுக்காக? நெருப்புல உஷ்ணம், மலர்ல மென்மை இருக்குது, அது எதுக்காக? இன்னமும் சொல்ல போனா நாம செஞ்சுக்கிட்டமே கல்யாணம், அத கூட எதுக்காகன்னு கேட்கலாம். நாம் கல்யாணம், அது ஏன் விதியத்தான் கேட்க. உன்னுடைய விதி இல்ல சந்தியா, எல்லாமே என்னுடைய தலைவிதி. யாருக்குமே கிடைக்க முடியாத இன்ப பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிட்டதாக கருதி கடைசியில துன்பத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேன். அது என் தலைவிதிங்கிறத தவிர வேற என்னவா இருக்க முடியும்? தண்டை ஒலியும் கைவளையும் வரவேற்பு தர மெல்ல நடை நடந்து புது மணப்பெண்ணாக நான் இந்த வீட்டுக்கு வரும்போது 1000 இன்ப கனவுகளை கண்டு வந்தேன். ஆனா கொடத்து பால் கவந்தா போல என் கனவுகள் எல்லாம் சிதறி போச்சு. உங்க வெறுப்புக்கு ஆளாயிட்டேன். உங்க இதயத்துல குத்தும் உறவு முள்ளாயிட்டேன். முள்ள புறையோடி போன புண்ணுன்னு சொல்லு. உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஏத்தவள இல்லாத இருக்கலாம். ஆனா உங்க வெறுப்புக்கு ஆளாகும்படி நீங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு அப்படி நான் என்ன தவறு செஞ்சுட்டேன்? தவறு நீ செய்யவே இல்லை, நான் தான் தவறு செஞ்சுட்டேன். எங்க திரும்பினாலும் உன் உருவத்தை பார்த்ததும் திரும்ப திரும்ப உன் கண்ணில் பட்டதும் என் தவறு தானே. விரக்தி அடைஞ்ச என் வாழ்க்கை மறுபடியும் சீர்படணுங்கிற மத்தவங்க பிடிவாதத்தால
விரும்பியோ விரும்பாமலோ நான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல எனக்கு எங்க தேடியும் அழகு கிடைக்கவே இல்லை. சுடுகாட்டு பகுதியில பிரேதங்களின் உலகத்துலதான் எனக்கு அழகு கிடைச்சிருக்கு. அழகு ரொம்ப ஆபத்தானது, ஆட்டி வைக்க சக்தி படைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் அனுபவிக்கிறேன், நல்லா அனுபவிக்கிறேன். இந்தாங்க கோவில் பிரசாத். அம்மா அம்மா, அவர் வந்தாச்சு. யாரு? பெரிய சுவாமிஜி. சுவாமிஜியா? ஆமா, கடவுளுக்கு அடுத்தபடி அவர்தான். அவர் கால் பட்டா பேய் பிசாசு நிக்காது, பஞ்சாப் பறந்துடும். நம்ம சந்தியா அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து அவர்கிட்ட காமிச்சா ஏதாவது வழி சொல்லுவாருமா? யோசிக்காதீங்கம்மா, அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டா கூட்டா இருக்க. வாங்கம்மா, போயிடுவாரு. வாங்கம்மா, வாங்க. ஆஹா, என்ன தேஜஸ், முகத்துல என்ன அருள். சுவாமிஜி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு 3 உலகம் தெரியுமே. சாமியே சரணம். ஓ, நீயா? ஆமா சுவாமி. ஜெய் சங்கர். இனி நாம் இங்க இருக்க முடியாது, போகிறோம். சுவாமி, என்ன இது? ஏன் சாமி போறீங்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? தவறு யாரும் செய்யவில்லை. ஆனால் நாம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது. இங்கு யார் யாரோ இருக்கிறார்கள். யார் யாரோ இருக்காங்களா? இந்த வீட்டிலே நீ மட்டும் தனியாக இல்லை. என் பிள்ளை இருக்கா, மருமக இருக்கா. மருமகள்? அவள் உன் மருமகள் இல்லை. ரத்த வெறி பிடித்தலையும் ஒரு காட்டேன். அவள் இங்கிருந்து போக மாட்டாள். சுவாமி, எங்க மேல கருணை காட்டுங்க. நீங்க தான் காப்பாத்தணும். நான் இப்பவே போய் அவளை கூட்டிக்கிட்டு வரேன். அது நடக்காது. அவள் என் எதிரிலே வரமாட்டாள். அவளை பிடித்திருக்கிற காற்று அவளை என் எதிரே வரவிடாது. வேண்டும் என்றால் போய் அழைத்துப்பார். அவள் என் எதிரிலே வரவே மாட்டாள். சந்தியா, என்னம்மா செய்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் உட்கார்ந்துருந்தேன். உட்காருங்க. ஏம்மா கீழே வந்து உட்காரக்கூடாது? இங்கே தனியா இருக்கிறது கஷ்டமா இல்ல? என் வாழ்க்கை முழுவதும் தனிமையிலேயே இருக்கணுங்கிறதா என் தலைவிதி போல் இருக்கு. நான் என்ன செய்யறது? தப்பும்மா, அப்படியெல்லாம் நினைக்காதே. வயசு வந்த பொண்ணுங்க தனியாகவே இருக்கக்கூடாது. ஆவி காத்து இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாது. எந்த சமயத்துல என்ன செய்யுமோ யார் கண்டது? தாலி கட்டிய புருஷன் காத்தே என் மேல வீசல, என்ன மத்த காத்து கருப்பெல்லாம் என்ன என்னமா செய்ய முடியும்? இந்த ஆவிகளை பத்தி எல்லாம் நமக்கு என்னமா தெரியும்? பெரிய ஞானிகளும் மகான்களும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம விஷயங்கள் நமக்கே புரியாத போது மத்தவங்களுக்கு எப்படியம்மா புரிய போகுது? அபச்சாரம். பெரியவங்களை பழிக்க கூடாதம்மா. அவங்க முக்காலமும் தெரிஞ்சவங்க. ஆவி காத்து இதெல்லாம் அவங்க கைப்பட்டாலே பறந்துடும். கீழே ஒரு பெரிய சுவாமிஜி வந்திருக்காரு. நீ வாம்மா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கீழே வந்து நான் என்ன செய்ய போறேன்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்திருந்தா போதும். மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வர இஷ்டம் இல்லை. உனக்கு வர இஷ்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இத சுவாமிஜி முதல்லயே சொல்லிட்டாரு. என்ன நம்புங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். பின்ன ஏன் சுவாமிஜி எதிரில வரமாட்டேங்கிற? வா போகலாம். அம்மா, என் தலைவிதியால நான் படுற வேதனையும் அவமானமும் போதாதா? இன்னும் ஒரு சுவாமிஜி முன்னால நிறுத்தி என்ன ஒரு கேலி பொருள் ஆக்கணுங்கிறதா உங்க ஆசையா? நான் யாருக்கு சொந்தமோ அவரே என்னை ஏறெடுத்தும் பார்க்காம இருக்கிறார். எனக்கு என் மேலேயே வெறுப்பா இருக்கு. என்னுடைய இன்ப துன்பங்கள் எதுவா இருந்தாலும் இந்த 4 சுவர்களுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த வீட்டுல என்ன ஒரு அவமான சின்னமா ஆக்கிடாதீங்க. நான் இந்த வீட்டு மருமகன், உங்க குடும்ப கௌரவத்தின் சின்னம். இதை தவிர வேற எந்த ரூபமும் எனக்கு கிடையாதும்மா. என்ன நம்புங்கம்மா, என்ன நம்புங்க. அம்மா, அம்மா.
நர்ஸ், எஸ் டாக்டர். இப்ப என் ரூமை தாண்டி போனது யாரு? ஒருத்தரும் இல்லையே டாக்டர். யாரோ நடந்து போன சத்தம் கேட்டுது. நான் யாரையும் பார்க்கலையே டாக்டர். இந்த விளக்கெல்லாம் யார் அணைச்சாங்க? தெரியாது டாக்டர். ஆல் ரைட். குட் நைட் டாக்டர். நீயா? நான் தான். இங்க எதுக்காக வந்த? உங்களை அழைச்சுக்கிட்டு போக. எங்க? மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அமைதியான இடத்துக்கு. ஏன்? உங்களோடு கொஞ்ச நேரம் மனம் விட்டு தனியா பேசுறதுக்கு. அத வீட்டுல எப்பவாவது நீங்க என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா? இல்ல பேசத்தான் அனுமதிச்சிருக்கீங்களா? அங்க எனக்கு கிடைச்சதெல்லாம் உங்க கோபமும் வெறுப்பும் தானே. அதனாலதான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்தேன். ஓ, முறையிட வந்திருக்கியா? அந்த அளவுக்கு உரிமை எனக்கு என்னைக்காவது கொடுத்திருக்கீங்களா என்ன? என்னோட வாங்க. சந்தியா, வா வீட்டுக்கு போகலாம். இனிமே அந்த வீட்டுல உனக்கு ஒரு குறையும் இருக்காது. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போக விரும்பல. இன்னைக்கு நான் ஒரு சுதந்திர பறவையா வானவெளியில சிறுகடிச்சு பறக்க விரும்புறேன். திறந்த வெளியில உங்களோட மனம் திறந்து பேச தனிமையை தேடி வந்திருக்கேன். என்னோட வாங்க. நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? என் வாழ்க்கை பிரச்சனைக்கு விடை காண்பதற்கு. நீ என்ன சொல்ற? உங்களுக்கு தெரியாது. பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன் ஜன்ம ஜன்மங்களாக உங்களை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது. இருள் நிறைந்த இந்த உலகில் நீங்க அப்போதெல்லாம் அதன் பிடியிலிருந்து விலகி அந்த பேதையின் ஆசைகளை நிராகரித்திருக்கிறீர்கள். நீ சொல்றது உண்மை. யுக யுகாந்திரமாக உங்களையே அடைய விரும்பும் அந்த ஆசைகள் இப்போது பெண் உருவத்தில் வந்திருப்பது உங்களுக்கு தெரியவில்லை? பெண் உருவத்திலா? என் உருவத்தில். உங்களை அடைந்தும் அடைய முடியாத அபாகியவதி நான் தான். கட்டிய கணவன் அருகிலிருந்தும் தொட்டு மகிழ முடியாத அந்த துரதிருஷ்டசாலி நானேதான். சந்தியா, நான் உன்னை நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் என் கால்களை யாரோ கட்டி போடுவது போன்ற ஒரு பிரமை. உன்னை தொட்டு மகிழ விரும்பும் போதெல்லாம் ஏனோ என் கைகள் செயலற்று நின்று விடுகின்றன. உன் பேரழகை கண்டு மகிழ நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் எனக்கும் இடையே ஏதோ ஒரு மாயத்திரை தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது. இது என் துர்பாகியம் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? சந்தியா, நான் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுங்கிறதே எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் தீர வழி இருக்கு. உங்க இதயபூர்வமான அன்புக்கு ஏங்கும் இந்த அபலையின் விழிகளை பாருங்கள்.